ஆலயா காட்டன் வேட்டிகள், ஷர்ட்டுகள், வெட்டிங் செலிப்ரேஷன். வீட்டின் ஃப்ரீசருக்குள் உடலை பதுக்கி வைத்து அப்புறப்படுத்த முடியாமல் தவித்த கொடூரர்கள். இளம்பெண் கொலையால் வெளிச்சத்திற்கு வந்த மற்றொரு கொலை. நரபலி நாடகம் அம்பலமானது எப்படி? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தெலுங்கானா மாநிலம் ஜெயசங்கர் பூபாலப்பள்ளி மாவட்டம் வடித்தலா கிராமத்தைச் சேர்ந்தவர் குமாரசாமி. இவரது மனைவி 20 ஆண்டுகளுக்கு முன் இறந்த நிலையில் மகள் வர்ஷினியோடு வசித்து வந்தார். மனைவி இறந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு கவிதா என்ற பெண்ணை குமாரசாமி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு குமாரசாமிக்கு பக்கவாதம் ஏற்பட்ட நிலையில் படுத்த படுக்கையாக இருந்துள்ளார். பின்னர் குமாரசாமி உடல்நிலை சரியில்லாமல் இறந்ததாக கூறப்படுகிறது. வர்ஷினியும் சித்தி கவிதாவும் ஒரே வீட்டில் வசித்து வந்தனர். ஆகஸ்ட் 2ஆம் தேதி வீட்டை விட்டு வெளியேறிய வர்ஷினி வீடு திரும்பவில்லை என கவிதா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து வர்ஷினியை தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் பூபாலப்பள்ளி கட்டாரம் நெடுஞ்சாலை அருகே உள்ள வனப்பகுதியில் இளம்பெண் ஒருவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு போலீசார் சென்று பார்த்தபோது இளம்பெண்ணின் சடலத்திற்கு அருகில் ஆதார் கார்டு ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அதனை வைத்து இறந்தது வர்ஷினிதான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். பின்னர் போலீசார் வர்ஷினியின் சித்தி கவிதாவிற்கு தகவல் தெரிவித்தனர். மேலும் வர்ஷினியின் சடலத்திற்கு அருகே மஞ்சள், குங்குமம் மற்றும் எலுமிச்சை ஆகிய பூஜை பொருட்கள் கிடந்தன. ஒருவேளை இறந்தவர் நரபலி கொடுக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆனால் வர்ஷினியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் இறந்து 20 நாட்கள் ஆனது தெரிய வந்தது. ஆனால் அங்கிருந்த எலுமிச்சை கொஞ்சம் கூட வாடாமல் புதியதாகவே இருந்துள்ளது. இதனால் யாரோ கொலை செய்துவிட்டு அண்மையில்தான் இந்த பூஜை பொருட்களை வீசி சென்று நரபலியை போல நம்ப வைத்திருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு போலீசார் வந்தனர். விசாரணையை வர்ஷினியின் சித்தியான கவிதாவிடம் போலீசார் தொடங்கினர். அப்போது வர்ஷினியை நீங்கள் கடைசியாக எப்போது தொடர்பு கொண்டீர்கள் என கேட்டதற்கு ஆகஸ்ட் 2ஆம் தேதி அவருக்கு போன் செய்த போது போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்ததாக தெரிவித்தார். ஆனால் வர்ஷினியின் போன் அடுத்த நாள்தான் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டது போலீசாருக்கு தெரிய வந்தது. இதனால் போலீசாருக்கு கவிதாவின் மேல் சந்தேகம் ஏற்பட்டது. கவிதாவிடம் போலீசார் தங்களது பாணியில் கிடுக்குப்பிடி கேள்விகளால் துளைத்தெடுத்த போதுதான் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. கவிதாவின் கணவரான குமாரசாமி பக்கவாதத்தால் படுத்த படுக்கையாக இருந்த போது கவிதாவிற்கு மனம் அலை பாய்ந்துள்ளது. அதே ஊரை சேர்ந்த இளைஞர் ஒருவரோடு கவிதாவிற்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பிறகு கவிதாவும் அந்த இளைஞரும் அடிக்கடி தனிமையில் உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள். இது குமாரசாமிக்கு தெரிய வந்த நிலையில் கவிதாவை எச்சரித்துள்ளார். தனது தகாத உறவிற்கு கணவர் முட்டுக்கட்டையாக இருப்பதால் படுக்கையில் இருந்த கணவரின் மூச்சை நிறுத்தி கவிதா கொலை செய்துள்ளார். பின்னர் அனைவரையும் நம்ப வைப்பதற்காக கணவர் உடல்நலம் சரியில்லாமல் இறந்துவிட்டார் என நாடகமாடியுள்ளார். ஏற்கனவே குமாரசாமி படுத்த படுக்கையாக இருந்ததால் ஊர் மக்களுக்கும் சாவில் எந்தவித சந்தேகமும் வரவில்லை. தகாத உறவிற்கு தடையாக இருந்த கணவரின் கதையை முடித்துவிட்டோம், இனி அந்த இளைஞரோடு உல்லாசமாக இருக்கலாம் என நினைத்த கவிதா அடிக்கடி தனது காதலனை வீட்டுக்கே அழைத்து தனிமையில் இருந்து வந்துள்ளார். இருவரும் தகாத உறவில் இருந்து வந்தது நாளடைவில் வர்ஷினிக்கு தெரிய வந்தது. இதனால் தனது தந்தை இறப்பில் சந்தேகம் இருப்பதாக வர்ஷினி மோப்பம் பிடிக்க ஆரம்பித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த கவிதா தனது காதலன் உதவியோடு கூலிப்படையை ஏவி வர்ஷினியை தீர்த்து கட்ட முடிவு செய்தார். அதன்படியே வர்ஷினியை அடித்து கொலை செய்துள்ளார். வர்ஷினியின் உடலை அந்த பகுதியில் உள்ள கோதாவரி ஆற்றில் வீச முடிவு செய்த நிலையில் தொடர்ந்து மழை பெய்ததால் ஆங்காங்கே வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் உடலை அப்புறப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது. ஹோட்டல்களில் பயன்படுத்தக்கூடிய பெரிய ஃப்ரீசர் ஒன்றை வாங்கிய கவிதா
வீட்டிலேயே வர்ஷினியின் உடலை ஃப்ரீசருக்குள் வைத்து வந்துள்ளார். கிட்டத்தட்ட 3 வாரங்களாக கிடந்த நிலையில் சடலத்தில் இருந்து துர்நாற்றம் வீச ஆரம்பித்துள்ளது. இதற்கு மேலும் உடலை வீட்டிலேயே வைத்திருந்தால் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த கவிதா காதலன் மற்றும் கூலிப்படையினர் உதவியோடு வர்ஷினியின் உடலை வனப்பகுதிக்குள் வீசியதோடு நரவலி கொடுக்கப்பட்டது போல பூஜை பொருட்களை அருகே வீசி சென்றிருக்கிறார்கள். போலீசாரிடம் கவிதா அளித்த வாக்குமூலத்தை தொடர்ந்து கவிதா, அவரது காதலன் மற்றும் கூலிப்படையினர் 5 பேர் என மொத்தம் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். தீராத மோகத்தால் தந்தையையும் மகளையும் கொலை செய்து நாடகமாடிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பதி செய்தியாளர் பாலாஜி. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.